ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா பொங்கல் தான், மிளகு பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரிசியும் சிறுபருப்பும். இப்போ ஒரு பெரிய கிளாஸில் முக்கால்வாசி அரிசி. என்ன அரிசின்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி கிடையாது, புழுங்கலரிசி தான். நாங்கள் புழுங்கலரிசியில் தான் செய்வோம், நல்லா வரும் பொங்கல். ஓகேங்களா. பச்சரிசியை வந்து செஞ்சால் கொஞ்சம் நேரத்துலேயே ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டி பதத்தில் வந்துடும். அதனால் புழுங்கலரிசி தான் செய்வோம், நல்லா வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசி ஏற்கனவே நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கேஸில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து வேக வச்சுருந்தோம்ல, என்ன போட்டு வேக வச்சோம் பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி. நம்ம வந்து பச்சரிசி நான் பொங்கலுக்கு போக மாட்டேன், ஓகேங்களா. ஆல்ரெடி நான் காரணத்தை சொன்னேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 20 மினிட் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அதில் ஊற்றிங்க, எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க, ஓகேங்களா. முந்திரி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் சும்மா ஒரு 3 மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம். பாருங்கள், இப்போ சீரகம் போடுறோம், அவ்வளோதான். நல்லா பொரிஞ்ச உடனே வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து எடுத்து பொங்கலில் ஊற்றிடலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். விட்டு அதை விட்டு தாளிச்சதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆண்டி காலையில் செய்ய மாட்டீங்களா ஆண்டி? இல்லை, காலையிலே சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டா மயக்கமாக இருக்கும்ல, அதனால் நைட்டில் சாப்பிட்டா தூங்கிடலாம். அப்படி இல்லாமே நான் கிளாஸில் அவ்வளோ தூங்குறேனே. பாருங்கள், தேவையான உப்பு எதுக்கு? தேங்காய் சட்னிக்கு. வெரி குட். இப்போ தாளித்து ஊற்றலாம். வேலை இருக்குது. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு போட்டுங்க, கொஞ்சம் நிறையவே போடுங்க. தேங்காய் சட்னிக்கு நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கடுகு போட்டு தாளிங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட் பாருங்கள். இப்போ தேங்காய் சட்னி வந்து ரெடி. இவ்வளோ கொஞ்சம் கட்டியாக வைங்க, ஏன்னா நம்ம வந்து பொங்கல் செய்கிறோம்ல, பொங்கலுக்கு வந்து கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கட்டியாக வச்சோங்க. பாருங்கள், பொங்கல் சுட சுட பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.